அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 14 தினமணி செய்தித்தாள்ல இருக்கிற முக்கியமான செய்திகள தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நியூஸே தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்க தீர்மானம். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி நோட்டீஸ் அப்படிங்கிற செய்தி. இது வந்து தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. நேத்து வந்துச்சு, இன்னைக்கு வந்துச்சு. இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. சிலபஸ்ல என்ன டாபிக்ல குடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்திய ஆட்சியியல் அப்படிங்கிற யூனிட் 4ல தேர்தல் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். தேர்தல் அப்படிங்கிற டாபிக்ல தான் இது வந்து வருது. இது ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு முன்னாடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னே தனியா ஒரு பார்ட் இருக்கும். ஆனா, இப்ப வந்து சப்ஜெக்ட் உள்ளேயே நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. அப்போ சப்ஜெக்ட் உள்ளேயே நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னா, இந்த இருக்கிற இதுல எதிலிருந்து வேணாலும் நமக்கு வந்து நடப்பு நிகழ்வுகள் கேட்கப்படலாம். அந்த வகையில எலக்ஷன் கமிஷன் பத்தி தான் இந்த நியூஸ் இருக்கு. இதையே ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. லாஸ்ட்டா நடந்த குரூப் 4ல புதிதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றிய சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து பிப்ரவரி மாசம் தான் இவர் பதவி ஏற்றிருந்திருப்பாரு. பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல இது கண்டிப்பா இருந்திருக்கும். அடுத்ததா பாருங்க 1989 அப்படின்னு குடுத்திருக்காங்க. இவர் வந்து 1988ல தான் பாத்தீங்கன்னா, ஆட்சி பணிக்கு கேரளா கேடரா வந்து இது பண்ணியிருப்பாரு. அடுத்து கேரளா அரசோட செயலர்கள். இத பேஸ் பண்ணியே இத போட்டுறலாம். அதன்படி பாத்தீங்க அப்படின்னா 1 மற்றும் 3 அப்படிங்கிறது சரி. 2 வந்து தவறா இருக்கு அப்படிங்கிறது. இதுதான் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டது. இத பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இவரோட அப்பாயின்ட்மென்ட்ட கேட்டிருக்காங்க. இப்ப என்ன நம்மளுக்கு நியூஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட அந்த ரிமூவல் ப்ராசஸ் பத்தி இருக்கு. அப்ப ரிமூவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 324ல 5 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலக்ஷன் கமிஷனரோட ரிமூவல் பத்தி பேசும். அதுல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் வந்து இரு அவைகளிலும் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இது வந்து தீர்மானம் நிறைவேற்றப்படும்போது தான் அது வந்து தீவிரமடையும். அந்த வகையில பாருங்க, நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தலைமை தேர்தல் ஆணையர் அவர்களோட இத வந்து ரிமூவல் பண்றதுக்கு இது பண்ணிருக்காங்க. நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அதாவது நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர நோட்டீஸ் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற விதிகளின்படி நாடாளுமன்றத்துக்குன்னே விதிகள் இருக்கும். அதன்படி நோட்டீஸ் அளிக்க குறைந்தபட்சம் மக்களவை எம்பிகள் 100 பேரும், மாநிலங்களவை எம்பிகள் 50 பேரும் கையொப்பம் இட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பாத்தீங்க அப்படின்னா, மக்களவையை சேர்ந்த 130 எம்பிக்களும், மாநிலங்களவை சேர்ந்த 63 எம்பிக்களும். நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இத வந்து கூற்று அந்த மாதிரி குடுத்துட்டு, இந்த எத்தனை எம்பிக்கள் மினிமமா கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இத வந்து நியூமெரிக்கல் டேட்டாவா பார்த்துக்கோங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, மினிமமா 100 பேர் கையெழுத்து போடணும். ஆனா 130 பேர் வரைக்கும் நேத்து மக்களவையில போட்டிருக்காங்க. மாநிலங்களவையில 50 பேர் அப்படிங்கிற நிலைமையில 63 பேர் வரைக்கும் இது சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாருங்க, நோட்டீஸுகளை இரு அவைகளிலும் ஏற்றுக்கொண்டால், முதல்ல நோட்டீஸ் போடுறதுக்கே இந்த சைன் தேவை. அந்த நோட்டீஸ வந்து இரு அவைகளிலும் ஏற்றுக்கொண்டால், இதை எடுத்து தீர்மானம் கொண்டு வரப்பட்டு விவாதம் நடத்தப்படும். அந்த விவாதத்தின் போது தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கவும், அவர் மீதான குற்றச்சாட்டுகளை மறுக்கவும் வாய்ப்பு தரப்படும். பின்னர் பெரும்பான்மை பலம் மூலம் பெரும்பான்மை பார்த்துக்கோங்க. சாதாரண பெரும்பான்மை இந்த மாதிரி குடுத்திருப்பாங்க. இதுல வந்து பெரும்பான்மை பலம் மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஞானேஷ்குமார் தனது பதவியை இழப்பார். அவரோட ப்ராசஸ் என்னன்னு பாருங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து பெரும்பான்மை மூலமா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அவர் பதவி இழப்பார். இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு என்னன்னா, இவரோட அந்த பதவி நீக்க இது வந்து ப்ராசஸ் எது மாதிரி இருக்கும் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிக்கு என்ன ப்ராசஸோ அதுக்கு ஈக்குவலா இவரோட ப்ராசஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு ஓய்வூதிய பலன் உள்ளிட்ட எந்த பலனும் கிடைக்காது. அதே நேரத்தில் விவாதத்தின் போது தாமாக ராஜினாமா செய்வதாக ஞானேஷ்குமார் தெரிவித்தால் அது ஏற்கப்பட்டு பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார். அப்போது அவருக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இந்திய தேர்தல் வரலாற்றில் தலைமை தேர்தல் ஆணையரை இதுவரை நாடாளுமன்றத்தில் பதவி நீக்கும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டதில்லை. தீர்மானமே கொண்டு வரப்பட்டதில்லை. தற்போது முதல் முறையாக அதற்கான முயற்சிகள் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறதுனால இந்த மாதிரி வர நியூஸை டெய்லியுமே அப்டேட் பண்றது ரொம்பவே நல்லது. ரெகுலரா நியூஸை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததா பாருங்க, சென்னை ஒன் ஆப். இது வந்து சமீபத்துல தமிழ்நாடு அரசு வந்து லான்ச் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதாந்திர பயனாளர்களுக்கான சென்னை ஒன் ஆப் சென்னையில் புதிய மாற்றம் அப்படின்னு சொல்லி. இது வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே இது ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்நாடு அரசு பண்ணாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில் பொது போக்குவரத்தை ஒன்றிணைக்கவும் எளிதான பயன்பாடு மற்றும் நவீனமயமாக்கல் முறையில் சென்னை ஒன் செயலி கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. சென்னை மாநகர பேருந்துகள், புறநகர் மற்றும்
பறக்கும் ரயில் சேவை, சென்னை மெட்ரோ ரயிலுக்கான டிக்கெட்டுகள் என அனைத்தையும் இந்த சென்னை ஒன் செயலி மூலமா நம்ம பெற்றுக்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சில விஷயங்கள்ல தமிழ்நாடு வந்து முன்மாதிரியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமா இது தமிழ்நாடு அரசு பண்ணியிருந்ததுனால இந்த சென்னை ஒன் ஆப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. அடுத்ததா பாருங்க, மாநில தகவல் ஆணையரை பத்தி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாநில தகவல் ஆணையர் ரிலேட்டடாகவும் ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா, மாநில தகவல் ஆணையரோ மத்திய தகவல் ஆணையரையோ வந்து மறுநியமனம் செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி குரூப் 1ல 2025 குரூப் 1ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடா நமக்கு சிலபஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருப்பாங்க. இந்த தகவல் அறியும் உரிமையில தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அதன் கீழே வர்ற இந்த தகவல் ஆணையங்கள் எல்லாமே அந்த ஏரியா படி தான் வரும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்மளுக்கு 2 இன்ஃபர்மேஷன் ஒண்ணு மாநில தலைமை தகவல் ஆணையர் யாரு? அது போக இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். அது போக உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஸோ உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமை ஆணையர் உட்பட 10 உறுப்பினர் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உள்ள ஆணையத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய அந்த 10 உறுப்பினர்களே வேக்கன்ட் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நேத்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையே பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் மாநில தகவல் ஆணையராக விஜயராமை ஆளுநர் ஆர்வி ஆர்லேக்கர் நியமனம் செய்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிளஸ் அந்த 10 உறுப்பினர்கள்லையுமே 10 உறுப்பினர்ல ஒருத்தர் தான் நேற்று நியமனம் பண்ணியிருக்காங்க. அதை யாரு நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுநர் பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர்வி ஆர்லேக்கர் அவர்கள் தான் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த உறுப்பினர்கள் வந்து ஆளுநர் நியமனம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம். அப்புறம் தகவல் அறிவு உரிமை சட்டம் நமக்கு டைரக்டாவே வருது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாநில தலைமை தகவல் ஆணையர், தற்போதைய மாநில தலைமை தகவல் ஆணையர் யார் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. முகமது ஷக்கீல் அக்தர் அப்படிங்கிறவர் தான் மாநில தலைமை தகவல் ஆணையரா இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுவும் சிலபஸ்ல டைரக்டாவே நம்மளுக்கு வர்றதுனால இது தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த நியூஸ்ல இருந்து நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட நம்ம ஜெனரல் ஸ்டடீஸுமே இதுல இருந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி வந்து நமக்கு சொல்ல வருது. அடுத்ததா பாருங்க, இன்னைக்கு திருக்குறள் பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும் பொருள் யாதொன்றும் இல அப்படின்னு சொல்லி தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே ஒரு குறளை கொடுத்திருக்காங்க. ஆராய்ந்து சேர்ந்து இனத்துடன் செயலை பற்றி நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவனுக்கு அரிய பொருள் தரும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த தெரிந்த இனத்தோடு அப்படிங்கிறது என்னன்னா, நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்த தகுதியான இனத்தார் அப்படிங்கிறது தான் தெரிந்த இனத்தோடு அப்படிங்கிறது. தேர்ந்தெண்ணி அப்படின்னா, அந்த செயலை பற்றி பலமுறை சிந்தித்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாருங்க, அரும்பொருள் செய்வாருக்கு அப்படின்னா, தாமும் நன்கு எண்ணி பார்த்து செய்கின்றவனுக்கு அரும்பொருள் யாதொன்றும் இல்லை அப்படின்னா, அரிதாக கருதும் பொருள் ஒன்றுமில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ ஆராய்ந்து சேர்ந்து இனத்தோடு நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவனுக்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாருங்க, அடுத்து ஜல்ஜீவனை பத்தி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஜல்ஜீவனை பொறுத்தளவுல இது ஒரு எவர்கிரீன் கொஸ்டின். எல்லா குரூப் எக்ஸாம்லயுமே இந்த ஜல்ஜீவனை பத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஜல்ஜீவனை பொறுத்தளவுல 2019 காலகட்டத்துல இந்த மிஷனை கொண்டு வந்திருப்பாங்க. 2024க்குள்ள அனைத்து வீடுகளுக்கும் அப்படிங்கிற ஒரு இலக்கை கொண்டு செயல்பட்டு இருப்பாங்க. தற்போது மத்திய அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2028 வரைக்குமே இந்த மிஷனை வந்து நாங்க நீட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பிரதமருக்கு வந்து முதல்வர் கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த நிதியை விடுவிக்க கோரி கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ ஜல்ஜீவன் ரிலேட்டடா என்ன வந்தாலுமே பாத்துருங்க. ஸோ எல்லா குரூப் எக்ஸாம்லயுமே அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, இது ஒரு முக்கியமான செய்தி. என்ன அப்படின்னா, தொகுதி மறுவரையறைக்கு முன்பே மகளிர் இடஒதுக்கீடு அமலாக்கம் அப்படிங்கிற ஒரு செய்தி மத்திய அரசு பரிசீலனை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமா தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகள் பொதுவா இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது சென்சஸ் நடத்துவாங்க. சென்சஸ் படி இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில தான் கொண்டு வருவாங்க. ஸோ நமக்கு சென்சஸ் பாத்தீங்க அப்படின்னா 2027 சொல்லியிருக்காங்க. ஸோ 2027ல சென்சஸ் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். அப்போ மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33%. அடுத்தது இடஒதுக்கீடு வழங்கும் வகை செய்யும் சட்டம் அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் 106வது திருத்தம் 2023ல நிறைவேற்றப்பட்டது. இதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா நாரி சக்தி வந்தன்
அதிநியம் என்னும் இச்சட்டத்தின் கீழ் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகான மக்களவை, பேரவை தொகுதிகளில் மறுவரையறை பணி தொடர்ந்து மகளிர் இடஒதுக்கீடை அமல்படுத்த வழிவகை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். 33% அப்படிங்கிறது காமனா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 106வது சட்ட திருத்தம். ஸோ இது வந்து எத்தனையாவது சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்பாங்க. 106வது சட்ட திருத்தம். இது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படிங்கிற ஒரு பேரு. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இது உமன் எம்பவர்மெண்ட்லயுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு சிலபஸ்ல பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். ஸோ அதுலயுமே எடுத்துக்கலாம். அடுத்ததா பாருங்க, மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்தத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்வதாக இருந்தாலும் அது அனைத்து கட்சியை கூட்டி விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விவாதத்துக்குள்ளாகும். ஸோ அது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனைத்து கட்சியும் கூட்டி ஸோ அதில் விவாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நியூஸை பொறுத்தளவில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த நியூமெரிக்கல் டேட்டாவை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. தொகுதி மறைவதற்கு முன்பே மகளிர் இடஒதுக்கீடு அமலாக்கம் மத்திய அரசு வந்து பரிசீலனை செய்றாங்க அப்படிங்கிற செய்தி கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாருங்க, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பத்தி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடித்து வைத்து ஆளுநர் உத்தரவு அப்படின்னு ஒரு செய்தி. இத பொறுத்தளவுல நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சட்டப்பேரவை அந்த ஆளுநரோட உரை எப்போ இருக்கும் அப்படின்னா, புதுசா ஒரு கவர்ன்மெண்ட் ஆட்சிக்கு வரும்போது ஆளுநரோட உரை இருக்கும். அது போக அந்த பட்ஜெட் தொடரோட இல்ல அந்த வருடத்தோட முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது. ஸோ முதல் கூட்டத்தொடரே நமக்கு பட்ஜெட் தொடரா தான் இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது அதுலயும் ஒரு ஆளுநரோட ஸ்பீச் வந்து இருக்கும். ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தின் 16வது சட்டப்பேரவை தற்போது இருக்கிற அந்த சட்டப்பேரவை வந்து 16வது சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி நம்பர்ஸ் கூட கேட்கலாம். 16வது சட்டப்பேரவை இதோட 8வது கூட்டத்தொடர் தான் இந்த வாட்டி முடிஞ்சிருக்கு. இது வந்து தமிழக ஆளுநர் தற்போது பொறுப்பு ஆளுநரா இருக்கக்கூடிய ஆர்.வி. ஆர்லேக்கர் அவர்கள் முறைப்படி முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கூட்டத்தொடர் பார்த்தீங்க அப்படின்னா, நிகழாண்டு கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வந்து ஆளுநர் உரையோட இந்த பார்த்தீங்களா ஆளுநர் உரை. ஸோ எப்போ அப்படின்னா, பட்ஜெட் இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் இது அதாவது பதவியேற்று புதுசா கவர்மெண்ட் வரும்போது அவங்க பதவியேற்கும் போதும் ஆளுநர் உரை இருக்கும். அந்த வருடத்தோட அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்லயும் ஆளுநரோட உரை இருக்கும். ஸோ ஆளுநர் உரையுடன் தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெற்றது. ஸோ இந்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் இருக்கிறதுனால 2வது கட்டமாக இடைக்கால நிதிநிலை அறிக்கை கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. ஸோ பட்ஜெட்டையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆளுநரோட ஸ்பீச் எந்த மாதிரி இருக்கு, அவர் எப்படி முடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இதுல இருக்கு. ஸோ இன்றைக்கான முக்கியமான செய்திகள் அவ்வளவுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.